விளவங்கோடு இடைத்தேர்தலில் களம் இறங்கும் உதயநிதி, அதிர்ச்சியில் எதிர்க்கட்சிகள். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டசபை தொகுதி எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணி பாஜகவில் இணைந்ததால் அந்த தொகுதிக்கு வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. முதல் கட்டத்திலேயே தமிழகத்தின் விளவங்கோடு இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது. விஜயதாரணி காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்ததால் அந்த நிமிடம் முதலே கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் அவருடைய எம்எல்ஏ பதவி பறிக்கப்படும். அதற்கேற்ப விஜயதாரணியும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருந்தார். 2024ஆம் ஆண்டுக்கான மக்களவைத் தேர்தலில் தேதி இன்று மதியம் 3 மணிக்கு அறிவிக்கப்பட்டது. இதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார், புதிய தேர்தல் ஆணையராக சுக்வீர் சிங் சந்து, கியானேஷ் குமார் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது தமிழகத்தின் மக்களவைத் தேர்தல் தேதி வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறுகிறது என அறிவிக்கப்பட்டது. காலியாக உள்ள தமிழகத்தின் விளவங்கோடு சட்டசபை தொகுதிகளுக்கு உட்பட 13 மாநிலங்களில் உள்ள 26 சட்டசபை இடைத்தேர்தலை அறிவிக்கப்பட்டது. மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறும் நிலையில் விளவங்கோடு முதல் கட்டத்திலே இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது. அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்குதல் மார்ச் 20ஆம் தேதி தொடங்கும். கடந்த 2014ஆம் தேதி 9 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடந்தது. கடந்த 2019ஆம் ஆண்டு மார்ச் 10ஆம் தேதி மக்களவை இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் 7 கட்டங்களாக நடந்து முடிந்தது. அந்த தேர்தலுக்கான முடிவுகள் மே 23ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. விளவங்கோடு தொகுதியின் எம்எல்ஏவாக விஜயதாரணி கடந்த 2 முறை பதவி வகித்த நிலையில் அவருக்கு 2021ஆம் ஆண்டு காங்கிரஸ் மீண்டும் வாய்ப்பளித்தது. இந்த நிலையில் அவருக்கு தனது அரசியல் தமிழகத்துடன் சுருங்கி கொள்ளாமல் டெல்லி வரை போக வேண்டும் என்ற ஆசை இருந்தது. இதனால் கடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட விஜயதாரணி வாய்ப்பு கேட்டதாக தெரிகிறது. அப்போது கிடைக்கவில்லை. மறைந்த வசந்தகுமாருக்கு வழங்கப்பட்டது. பின்னர் கொரோனா பாதிப்பால் வசந்தகுமார் 2020ஆம் ஆண்டு உயிரிழந்தார் நிலையில் அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து 2021ஆம் ஆண்டு நடந்த தமிழக சட்டசபை தேர்தலுடன் கன்னியாகுமரிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அப்போது காங்கிரஸ் தலைமையிடம் விஜயதாரணி முட்டி மோதினார். ஆனாலும் கிடைக்கவில்லை. அதற்கு பதிலாக வசந்தகுமாரின் மகன் விஜய் வசந்திற்கு கிடைத்தது. இந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு நடைபெறும் மக்களவைத் தேர்தலாவது தனக்கு கன்னியாகுமரி தொகுதி வழங்க வேண்டும் என விஜயதாரணி கேட்டு வந்ததாக தெரிகிறது. ஆனால் காங்கிரஸ் தலைமை எந்த உத்தரவாதத்தையும் கொடுக்கவில்லை. இதனால் அதிருப்தியில் அடைந்த விஜயதாரணி காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தார். பாஜகவிலாவது கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக விஜயதாரணி அறிவிக்கப்படுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஏற்கனவே அங்கு மூத்த நிர்வாகி பொன் ராதாகிருஷ்ணன் இந்த தேர்தல் வாய்ப்புக்காக காத்திருந்தார். கடந்த முறை தோல்வி அடைந்த பொன்னர் இந்த முறை கன்னியாகுமரி தொகுதியை விஜயதாரணிக்கு விட்டுக் கொடுப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த நிலையில்தான் விளவங்கோடு இடைத்தேர்தலில் இந்த முறை காங்கிரஸ் கட்சியை எடுத்தாலும் திமுகவில் பெரும் புள்ளியான உதயநிதியை களத்தில் இறக்கலாம் என்று ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறாரா? இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று அல்லது நாளை வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.